இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே தன்னுடைய ஊரில் மக்களுக்கு போதிக்கின்றார். இந்த போதனையை கேட்டவர்கள் முழுமையாக நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதை இயேசு உணர்கிறார். ஆகவே அவர் என்ன சொல்லுகிறார்? இறைவாக்கினர்கள் தங்களுடைய சொந்த ஊரில் மதிக்கப்படுவதில்லை, அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பது. இது உண்மையா என்று சிந்திக்கின்ற பொழுது பல நேரங்களில் இது உண்மையாக தான் இருக்கிறது. இதை நாம் வேறொன்றுக்கும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். நம்முடைய குடும்பங்களில் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றவற்றை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது நம்முடைய குடும்பத்தில் மருத்துவம் படித்தவர்கள் இருப்பார்கள், பொறியியல் படித்தவர்கள் இருக்கலாம், பல்வேறுபட்ட பணிகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனால் நாம் இவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட மற்ற மருத்துவர்கள், மற்ற ஆசிரியர்கள், மற்ற பொறியியலாளர்கள், மற்ற தொழில் செய்கின்ற நபர்கள், அவர்கள் மீது அதிக நம்பிக்கையை வைக்கின்றோம். காரணம் என்ன? நம்மோடு வாழுகின்றவர்களுடைய சிறுவயது வாழ்வு நமக்கு தெரியும். அவர்கள் எப்படி படித்து வந்தார்கள், எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த குடும்பத்தில் வேற ஒருவர் படித்தவர்கள் இருக்கின்றார்களா? ஆக அந்த குடும்பத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அந்த தனி மனிதர் மீதும் நம்பிக்கை வைக்க முடியாது. ஆனால் வெளியிலிருந்து வருகின்றவருடைய குடும்ப பின்னணி நமக்கு தெரியாது. அவங்க எப்படிப்பட்டவங்க, எங்கிருந்து வராங்க, எதுவுமே தெரியாது. அவங்களும் மருத்துவராக தெரியும், பொறியியலாளராக தெரியும், அல்லது தொழிலதிபராக தெரியும், அல்லது ஒரு ஆசிரியராக தெரியும். ஆக அந்த அடிப்படையில் அவர்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கையை நாம் இவர்கள் மீது வைப்பதில்லை. அதை போன்றுதான் அது ஒரு குருவானவராக இருந்தாலும் சரி, சொந்த ஊரில் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆனால் மற்ற ஊரிலிருந்து வருகின்ற குருக்களை அவர்கள் அதிகமாக நேசிப்பார்கள். அதேவேளை நாம் மற்ற ஊர்களுக்கு போகின்ற பொழுது அங்கு நாம் அதிகமாக நேசிக்கப்படுவோம், அந்த ஊர் குருக்களை விட. ஆக இவ்வாறாக ஒவ்வொரு இடங்களிலும் நிகழ்வதை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் இயேசு சொல்லுகின்றார். இது இங்கு மட்டுமா என்றால் இல்லை. தொடக்க காலத்திலும் 2 நிகழ்வை இயேசு குறிப்பிடுகின்றார். ஒன்று எலியா சார்ந்த ஒரு நிகழ்வும், எலிசா சார்ந்த ஒரு நிகழ்வும். ஒரு கட்டத்திலே அங்கே கைம்பெண்கள் இஸ்ராயல் பல இருக்க அவர் வேற்று நாட்டிற்கு அனுப்பப்படுகின்றார். எதற்காக என்றால் நம்பிக்கை எங்கு ஆழமாக இருக்கிறது என்பதை உன்னிப்பாக வெளிப்படுத்துவதற்காக. காரணம், அந்த மற்ற நாட்டில் இருந்த அந்த பெண்மணியிடம் அவர் சென்று கேட்கின்றார், எனக்கு உணவு வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணி என்ன சொல்லுகின்றார்? எங்களிடம் நானும் என்னுடைய குழந்தையும் இருக்கின்றோம், எங்களுக்கு ஒரு நேரத்திற்கு மட்டுமே எண்ணெயும் மாவும் இருக்கிறது, அதை தவிர எங்களிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்ல இந்த இறைவாக்கினர் சொல்லுகின்றார், இருப்பதை சுட்டு எனக்கு கொடு என்று கேட்டவுடனே அந்த பெண்மணி அதையும் சுட்டு கொடுக்கின்றார். இறுதியாக அந்த இறைவாக்கினர் எசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், அந்த பானையில் அப்பமும் எண்ணெயும் இந்த பஞ்சம் தீரும் வரை குறையாது என்று வாக்குறுதி கொடுக்கின்றார். அந்த அடிப்படையிலே நம்பிக்கை அவர்களை வாழ வைத்தது என்று குறிப்பிடுகின்றார். இன்னொன்று எலிசா இறைவாக்கினர். எலிசா இறைவாக்கினர் இடத்திலே நாமான் என்ற மற்றொரு நாட்டு அரசவையில் உள்ள அரசனை அனுப்பி வைக்கின்றார்கள். ஆனால் அவன் இங்கு எந்த நம்பிக்கையில் வருகின்றான்? இங்கே சென்றால் அவர் நம்மை குணப்படுத்துவார். ஆனால் அதே வேளை இந்த தொழுநோயாளிகள் பலர் அந்த ஊரில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இந்த இறைவாக்கினரை நம்பவில்லை, எலிசா இறைவாக்கினரை நம்பவில்லை. ஆக நம்பியோர் குணப்படுத்தப்படுகின்றார். யார் நம்பினது? வெளியிருந்து வரக்கூடியவர்கள் நம்புகின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இயேசுவும் அவருடைய சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு கடந்து செல்ல வேண்டும். இதைத்தான் இயேசு செய்தார். தன்னுடைய ஊரிலே இறைப்பணியை ஆற்றினார், மக்களுக்கு போதித்தார். அவர்கள் நம்பவில்லை என்பதால் அவரால் அங்கு பல புதுமைகளை நிகழ்த்த முடியவில்லை, அவ்வளவுதான். மற்றபடி அவர் செய்ய வேண்டிய கடமை செய்துவிட்டு சென்றார். அதுபோன்று நாமும் எதை செய்ய வேண்டுமோ அவற்றை செய்துவிட்டு கடந்து செல்வோம். நமக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், கொடுக்கவில்லை என்று பார்க்க வேண்டிய தேவையில்லை. நாம் செய்கின்ற செயல், நான் எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றாரோ அதை செய்துவிட்டு செல்லுகின்ற பொழுது கடவுள் நமக்கு தேவையான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுப்பார். சிந்தித்தவர்களாக தொடர்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.